favorite singer? पुष्पानंद कुपुस्वामी, लता मंगेशकर, उन्नीकृष्णन, केशव. Wow, உங்க ரெண்டு பேரோட சாய்ஸ் சிமிலரா இருக்கு. Very good. வீரசாமி, சொல்லுங்க சார். இது கொஞ்சம் எடுத்துருங்க. ஏன் சாப்பிடாம பாதியில எழுந்திருச்சிட்டீங்க? எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிட்டாச்சு. இந்த மோகன் வயலில் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க. ஸ்டாரி போட்டிருக்கீங்க, ஏதோ ஒன்று இருக்குல்ல சார். ஐயோ, அவ எவ்வளவு அழகா பேசுறாள். அது மட்டுமா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த தடவை ஹோலி செம்ம ஸ்பெஷலா இருக்கும். கண்டிப்பா நம்ம பாஸோட வீட்டுக்கு போய் ஆகணும். ஆடலோட பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம் சுகம். சொல்லுங்க. சரி சரி. கண்டிப்பா. எங்க ஓடுறீங்க? இன்னைக்கு ஹோலி ஆச்சு. ஐயோ, இன்னைக்கு ஒண்ணும் ஹோலி இல்ல, நாளைக்குதான். இருந்தாலும் நாங்க விளையாடுவோம். ரெண்டு பேரும் அடக்கவே முடிய மாட்டேங்குது. தன்யா இங்க வா. என்ன சின்ன பாட்டி, சொல்லுங்க. உன்னோட ஃப்ரெண்டு கவிதா இருக்கால, அவளோட மம்மி தான் போன் பண்ணாங்க. அவங்க உன்னையும் அத்துவையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஹோலி பார்ட்டிக்காக தான். எல்லாரும் போலாமா? மம்மி, நானும் ரமேஷோட வீட்டுக்கு போறேன். ஹோலி பார்ட்டி இருக்கான், கூப்பிட்டு இருக்கான். சரிடா செல்லம், போயிட்டு வா. நல்லா என்ஜாய் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஆட்டம் போட்டு வா. என்ன நல்ல நாள் அதுவுமா பசங்க எல்லாரும் வெளியில போயிடுவீங்களா? என்ன அத்த, பாவம் சின்ன பையன் இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, வர முடியாதுன்னு சொன்னா நல்லவா இருக்கும். ஆமா நீ பாவம், போயிட்டு வரட்டும். சரி சரி, நீங்க போய் விளையாடுங்க, போங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நான் போய் மம்மி கிட்ட உடனே சொல்ல போறேன். வரும்போது புது பம்ப் வாங்கிட்டு வர சொல்ல போறேன். வேண்டாம் தூ, நீ வேற இதை வச்சு விளையாடு. அப்ப உனக்கு வேண்டாமா? நீ ஏன் வச்சுக்கோ. தன்யா எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாருங்க. ஹோலி வாழ்த்துக்கள். எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா வந்துட்டாரு. நல்லா நல்லா. என்ன வீட்டுல ஒரே சிரிப்பு சத்தம். இங்க வாங்க. சரி சரி சரி, இப்ப பாருங்க, உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. எடுத்துட்டு போங்க. சரோஜா, இன்னைக்கு வெளியில போய் நிறைய பேரை பார்த்தேன். எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமா பேசிட்டு வந்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா எல்லாருமே புது பாலிசி போடுவாங்க. ஆனா அதுக்கு அந்த கடவுள் தான் மனசு வைக்கணும். என்னாச்சு? என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னங்க போயிருக்கா? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டான். இந்த மொத்த குடும்பத்தையும் இவ்வளவு நாள் சஞ்சய் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப மீனாவும் அதுல பங்கெடுத்துப்பால. இதே மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல பண கஷ்டம் எல்லாம் தீந்துரும். அதுக்கப்புறமா மீனாவும் வேலைக்கு போறதை நிறுத்திடலாம். இல்ல சரோஜா, நீ எனக்கு ஒரு டம்ளர் டீ கொண்டு வாமா. நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் மாமா. எனக்கு தெரிஞ்சு உங்க சின்ன மருமக வேலையெல்லாம் விடுவான்னு தோணல. என்ன சொல்ற? அது வந்து எப்படி சொல்றது, அவளுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியல மாமா.
அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போவாளா? என்ன சொல்ற? எந்த ஆபீஸ்? மோகன், ஏன் இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எந்த ஆர்டிகலும் கிடைக்கல? ரெகுலர் ஆர்டிகலே போடுறீங்க சார். பெரிய நியூஸ் கிடைக்கணும்னா பெரிய விஷயம் நடக்கணும். அப்படிங்கிற மாதிரி பெரிய கொலை எல்லாம் டெய்லி நடக்கிறது கிடையாது. மோகன், காம்படிஷன் அதிகமாயிடுச்சு. ஏதாவது நம்ம பண்ணியாகணும். என்ன செய்யலாம்? மற்ற நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி எதுவுமே இல்லாத விஷயங்களை ஊதி பெருசாக்கி பெரிய நியூஸ் ஆக்கலாம். எனக்கும் அதான் எதுவும் புரியல. வேணும்னா எப்படி பண்ணலாமா? ஏதாவது புதுசா யோசிக்கலாம். இது வரைக்கும் யாரும் போக்கஸ் பண்ணாத விஷயமா இருக்கும். ஐடியாஸ் ஆர் வெல்கம். கம் ஆன் எவரிபடி. உங்க மனசுல என்ன தோணுதோ சொல்லலாம். நீங்க ஏதாவது சொல்றீங்களா மீனா? ஆக்சுவலி எனக்கு நியூஸ் பத்திலாம் அவ்வளவா எந்த ஐடியாவும் இல்ல. நான் என்ன சொல்றது? கம் ஆன் மீனா, நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது பத்திரிகையில வராம இருந்ததோ அதை சொல்லலாம். சில பத்திரிகையில அதெல்லாம் போடவே மாட்டாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி எல்லா நியூஸ் பேப்பர்ஸுமே பெரிய பெரிய விஷயங்களை தான் தேடி ஓடுறாங்க. அந்த ஓட்டத்துல சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாம் அவங்க கண்டுக்கிறதே இல்ல. மேபி அதனால கூட நம்ம அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எதை பத்தி சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம கூப்பிட்டா கூட வரதே இல்ல. மீட்டர் சிஸ்டம் வந்தாலும் அதை போடுறதே இல்ல. அப்புறம் காய்கறி கடையெல்லாம் மார்க்கெட்ல இருக்கிறத விட டபுள் காஸ்ட்ல விக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ்ல தினம் ஏமாத்த புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்காக வாங்குற பால்ல கூட எந்த அளவுக்கு கலப்படம் இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. இப்பெல்லாம் ஸ்கூல்ஸ்ல கூட எஜுகேஷன் மட்டும் இல்லாம மத்த பிரஷர்ஸும் இருக்கிறதுனால குழந்தைங்க அவங்க சைல்ட்ஹுட்டே என்ஜாய் பண்றது இல்ல. இதெல்லாம் கூட கிரைம்ஸ் தானே சார்? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா ஹெட்லைன்ஸ்ல போட முடியாது. ஆக்சுவலி சார், மிஸ்ஸஸ் அமர் சொல்றதும் நல்ல ஐடியா தான். ஜெனரலா பார்த்தா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு பெரிய நியூஸ உருவாக்க முடியாது. பட் நீங்க சொன்னீங்கன்னா இது என்னால ஒரு பெரிய நியூஸ கொண்டு வர முடியும். ஆச்சரியமா இருக்கு. என்னோட ஸ்டார் ரிப்போர்ட்டர் மீனாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரா? நான் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னா கூட இந்த விஷயத்த நீங்க நம்பவே மாட்டீங்க மாமா. நீங்களே மாமா கிட்ட சொல்லுங்க அத்தை. என்ன சொல்றா? மீனா அப்படி எங்க வேலைக்கு போறா? நம்ம அம்மார குற்றவாளின்னு சொன்ன அதே பத்திரிகை ஆபீஸ்ல தான் அவ வேலை செய்யறா. அமர் காசுக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டான்னு சொன்ன அதே ஆபீஸ்ல தான் அவ வேலை செய்யறா. அந்த பத்திரிகையில வேலை செய்யறா? ஆபீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, நான் உங்க எல்லாரையும் எங்க வீட்டுக்கு ஹோலி பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணதுக்கு தான் வந்தேன். நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும். யாராவது வரலன்னா நான் கண்டிப்பா கோச்சுப்பேன். என்ன வேலை இருந்தாலும் வந்துடணும். பிரேமா, நான் பசங்க இல்லாம எப்படி வர முடியும்? அப்ப அவங்களும் கூட்டிட்டு வா, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஆபீஸ நாங்க எப்பவுமே ஒரு ஃபேமிலியா தான் பாக்குறோம். அதனால எல்லாத்தையும் ஒன்னாதான் செலிப்ரேட் பண்ணுவோம்.
நாளைக்கு கொஞ்சம் பிஸி. ஓ நோ மோகன், நீ எப்பதான் பிஸியா இல்லாம இருந்திருக்க? இந்த வருஷம் நீ வந்துதான் ஆகணும் and that's an order. மேபி இந்த வருஷம் ஹோலிக்கு இதான் வேலைன்னு நினைச்சுக்கோ. முன்னெல்லாம் நீ ஹோலிக்கு எவ்வளவு என்ஜாய் பண்ணுவ, ஒரு பார்ட்டி விடாம போவ. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? இந்த வருஷம் நான் பழைய மோகனை பார்த்தே ஆகணும் and that's it. முதல்ல நீங்க அந்த மாதிரி தான் இருந்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங். ரியலி சாரி மேம். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிக்காக போனோம் அண்ட் கரண் நான் 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். மோகன், நம்ம ஸ்டோரிய பாட்டி முடிச்சுட்டு வச்சுக்கலாமே. மேம் நம்மள எவ்வளவு ஆசையா கூப்பிடுறாங்க. சரிடா, நீ பாட்டி போ, நான் தனியா போய் பாத்துக்கிறேன். ஐயோ தனியாவா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமா? நீயா? ஆமாண்ணா. You know what? நான் இங்க வேலை கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். So, எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவை இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் நோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே 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 சார். மோகன், உங்க கூட கூட்டிட்டு போங்க, ஏதாவது வேலை கத்துக்கிட்டோம். பேசாம நானும் உங்க கூடவே வரேனே. ஊர்வலமா போலாம். மேம், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், வேலைதான் ஃபர்ஸ்ட். பட் நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். ரவி, நீங்க டெக்கரேஷன் போட்டீங்க. கரண் மியூசிக். அண்ட் டிம்பி, நீ உங்க அண்ணியோட சேர்ந்து மெனுவை டிசைட் பண்ணு. ஓகே. அண்ட் மீனா, நீங்க தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். எல்லாரும் அவங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்யறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியதுதான் உங்க வேலை. ஹே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மீனா. இந்த வருஷம் ஹோலிக்கு இதான் வேலைன்னு நினைச்சுக்கோ. மீனா, இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்களும் எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வருவீங்கல்ல? ஹலோ, எனக்காக பண்ண வேண்டாம், உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரேமாக்காக இதை நீங்க செய்யலாம்ல. வீட்டுல நான் என்ன சொல்லிட்டு வருவேன்? ஏற்கனவே நான் வேலைக்கு வரதுனால வீட்டுல எல்லாரும் என் மேல கோவத்துல இருக்காங்க. இப்போ இதுவரை சொன்னா என்ன பண்ணாலும் தெரியல. கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீட்டுல எல்லார்கிட்டயும் என்ன சொல்றது? ஒருவேளை நான் போலன்னா பிரேமாவும் பிரவீனும் ரொம்ப கோச்சுப்பாங்க. இதுல அப்பா வர இன்னொரு வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வேலை செய்யற எடுத்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் வேற அவருக்கு தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாரு. மீனா, எல்லாரும் சொல்றது உண்மையா? நீ இந்த மாதிரி செஞ்ச? இருந்தாலும் முதல்ல வாயை திறந்து பதில் சொல்லு. உனக்கே தெரியும், உனக்காக எதுவுமே யோசிக்காம நான் எல்லா முடிவையும் எடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சதால எங்களுக்கு மட்டும் இல்ல, செத்து போன என் பையனுக்கும் சேர்த்து அவமானத்தை தேடி கொடுத்திருக்கேன். நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏன் மீனா?
தெரியும்ப்பா. நான் எடுத்த இந்த பெரிய முடிவுனால வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா சத்தியமா நானும் இந்த வேலைக்கு விருப்பப்பட்டு போகலப்பா. வேற வழி இல்லாமதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. தெருவா ஆபீஸா தினம் வேலை தேடி அலைஞ்ச. ஒரு இடத்துல நான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இதை திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த மேகசின் எனக்கு வேலை கொடுத்தப்போ சத்தியமா இது அந்த பத்திரிகையோட எனக்கு தெரியாதுப்பா. உண்மை எனக்கு தெரிஞ்சதும் இந்த வேலையை விடுறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா என்னோட நிலைமை என் நிலைமைதான் என்ன எதுவும் பேச விடாம வாயடிச்சு நிக்க வச்சிருச்சு. என் பசங்க முகத்தை பார்க்கும் போது நான் பண்றது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. என் தலையெழுத்தை என்னால மாத்த முடியலப்பா. எப்படி நடக்கணும்? பல இடத்துக்கு வேலை தேடி அலைஞ்சேன். இவ்வளவு இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணி எனக்கு வேலை கிடைக்காம கடைசியில இந்த இடத்துல தான் எனக்கு கிடைக்கணுமா? என் வீட்டை கேட்டு நான் தோத்துட்டேன்ப்பா. கடைசியில என் கடமையை பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். சொந்த பொண்ணா பாக்குறீங்க. இது வரைக்கும் என்னோட எல்லா முடிவுலையும் நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நீங்க எனக்கு தொடர்ந்து இருக்கணும். இவ்வளவு நேரம் சொன்னது எதுவுமே பொய்யிலதான். நாங்க எல்லாரும் எங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சோம். ஆனா மீனா, உன்னை பத்தி நாங்க மறந்துட்டோம். இந்த வீட்டுல யாருமே ஒரு நிமிஷம் கூட உன்னை பத்தி யோசிச்சு பார்க்கல. நீ மட்டும் என்ன இதை சந்தோஷமா பண்ணிருப்ப. இப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம். ஏன் இந்த கடவுள் நம்மளை மட்டும் இப்படி சோதிக்கிறான்? ஆனா நீ எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு நான் ஒரு மனசோட சம்மதிக்கிறேன்னு மட்டும் என்னால சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னால புரிஞ்சுக்க முடியுது மீனா. சரி, அதோ அந்த கவர்ல உன் மம்மி உனக்கு மட்டும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? ஹோலி பம்ப் தாத்தா. என்ன இதுல ரெண்டு இருக்கு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு தன்யாவுக்கு. நீங்க ரெண்டு பேர் மட்டும் இதை வச்சு ஹோலி விளையாடுவீங்க. அப்ப நான் என்ன பண்றது? நான் ஹோலி செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நீங்க யார் கூட விளையாடுறீங்க தாத்தா? நானா முதல்ல உங்க கூட விளையாடுவேன். வீட்டுல எல்லாரும் கூட விளையாடுவேன். விளையாடக்கூடாதா? முக்கியமான விஷயம். எங்க ஆபீஸோட எடிட்டர் மிஸ்டர் பிரவீன் வீட்டுல ஹோலி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆபீஸ்ல எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டாரு.
அவர்தான் என் ஃப்ரெண்ட் பிரேமாவோட ஹஸ்பண்ட். 2 பேரும் நான் வந்தே ஆகணும்னாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். ஆனா நான் தான் இந்த பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாம் சரியா நடக்குதா, நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க போலாமா? முடியாது. அங்க இருக்க முடியாது. உன்னது கேக்குதா? நான் இப்ப சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில எழுந்திருச்சு எனக்கும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல ஹோலி பவுடர் அடிக்காம நீ வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. புரியுதா? என்னம்மா? அப்புறமா போய்க்கலாம். கணங்களா உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க. வாழ்க்கையில எது சரி எது தப்புன்னு என்னால தனியா இருந்து முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வாழ்க்கையில இருக்கிற தப்பான விஷயங்களை நீங்களே இந்த தீயால எரிச்சிருங்க. நல்ல விஷயங்களுக்கு இன்னும் நிறைய ஒளி கொடுங்க. அப்பதான் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்னால சரியான வழியில நடக்க முடியும்.